Hi students, let's see the topic polygenic inheritance. Usually நாம என்ன படிச்சிருப்போம், ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்றது ஒரு ஜீன், ஒரு பண்புக்குக்கான ஒரு ஜீன். ஆனா சில பண்புகளை கண்ட்ரோல் பண்றது more than one genes. சில பண்புகளுக்கு காரணம் ஒரு ஜீன் கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்ட ஜீன்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஸோ அதுதான் என்னது polygenic inheritance. For example, skin color in human beings, eye color, next seed color in wheat. What is the difference between polygeny and pleiotropy? Polygeny na இப்போ இங்க ஒரு ட்ரைட்னா for example skin color in human beings, color of the skin பண்பு ஒண்ணுதான். ஆனா இத கண்ட்ரோல் பண்றது more than one genes. more than one genes அந்த பண்புகளுக்கு காரணம், அந்த பண்புக்கு காரணம். ஸோ அதுதான் என்னது polygeny. நெக்ஸ்ட் pleiotropyனா இங்க ஒரே ஒரு ஜீன் தான், ஒரு ஜீன் ஒரு பண்பை கட்டுப்படுத்தல, நிறைய more than one character அப்படின்னா நிறைய பண்புகளுக்கு காரணம் ஒரே ஒரு ஜீன், ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளை கண்ட்ரோல் பண்றது ஒரு ஜீன், அதுக்கு காரணம் ஒரே ஒரு ஜீன். ஸோ இதுதான் என்னது pleiotropy. ஃபார் எக்ஸாம்பிள் இன் பைசம் பிளான்ல சீட் கலர், நெக்ஸ்ட் ஃப்ளவர் கலர், நெக்ஸ்ட் லீஃபோட ஆக்சில் ஸ்பாட்ஸ் இருக்கும், சில பிளான்ட்ஸ்ல ஸ்பாட்ஸ் இருக்காது. ஸோ இது 3 கேரக்டர்ஸ். இந்த 3 பண்புகளையும் கட்டுப்படுத்துறது இதற்கு காரணம் ஒரே ஒரு ஜீன். ஸோ இதுதான் எனது pleiotropy. அதான் இங்க பாலிஜெனியும் pleiotropyயும் ஜஸ்ட் ஆப்போசிட். polygenic inheritance in wheat kernel. வீட் கர்னலோட கலரை வச்சு ஹெர்மன் நெல்சன் ஈலி என்பவர் polygenic inheritance ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் இந்த வீட் பிளான்ட்ல ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி polygenic inheritance ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ கர்னல்னா எனது எடிபிள் போர்ஷன் ஆஃப் த சீடை தான் கர்னல்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளான்ட்ல 2 டைப்ஸான கலர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு டைப் டார்க் ரெட் கலர், இன்னொன்று எனது ஒயிட் கலர். ஸோ இந்த கர்னலோட கலரை டிட்டர்மைன் பண்றது 2 ஜீன்ஸ். அது ஒன்று R1, இன்னொன்று R2. ஒவ்வொரு ஜீனுக்கும் 2 அல்லீல்கள் உண்டு. ஸோ R1னா 2 இது இருக்கு, R1. இங்கேயும் R2வும் 2 அல்லீல்ஸ் இருக்கும், R2. ஸோ இது அப்படி இருந்துச்சுன்னா அது என்னது டார்க் ரெட் கலர். ஸோ ஒயிட்னா இது ரிசசிவ் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா, ஒடுங்குத்தன்மையோட அல்லீல்களாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன கலர் அப்பியரன்ஸ் ஆகும், ஒயிட் கலர், டார்க் ரெட் இருக்காது. ஸோ இந்த வீட் கர்னலோட கலரை தீர்மானிக்கிறது 2 ஜீன்கள் இல்லையா. நெக்ஸ்ட் இதை தான் பேரண்டா எடுத்து கிராஸ் பண்ணும்போது இதுல 2 கேமிட்ஸ் கிடைக்கும், R1, கேபிட்டல் R1, கேபிட்டல் R2. இங்கே 2 கேமிட்ஸ், ஸ்மால் R1, ஸ்மால் R2. ஸோ இதை கிராஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் R1 தான் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லா இதுலையுமே ஃபர்ஸ்ட் டொமினன்ட் ஜீனை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும், கேபிட்டல் R1. அடுத்து தான் ஸ்மால் R1, அடுத்து கேபிட்டல் R2, நெக்ஸ்ட் ஸ்மால் R2. ஸோ F1 ஜெனரேஷன்ல மீடியம் ரெட் கலர் கிடைச்சிருக்கு, அது ரீசன் பார்க்கலாம். அடுத்ததாக இந்த F1 ஜெனரேஷன் பிளான்ஸை செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது, அந்த பிளான்ஸுக்குள்ளே செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது ஒரு இதை ஒரு பேரண்ட மேல எடுத்துப்போம், இன்னொன்று ஃபீமேல எடுத்துப்போம் இல்லையா. ஒவ்வொன்றுமே 4 டைப்ஸான கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படி 4 டைப்ஸ்னா, இங்கே R1, அடுத்து இந்த கேபிட்டல் R2, இதே கேபிட்டல் R1 ஸ்மால் R2 கூட கிராஸ் பண்ணும். அடுத்தது ஸ்மால் R1, கேபிட்டல் R2, ஸ்மால் R1, ஸ்மால் R2. இந்த மாதிரி 4 டைப்ஸான கேமிட்ஸ் கிடைக்கும். இதில் செக்கர் போர்டில் போட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ எப்போதுமே R1 ஃபர்ஸ்ட் எடுக்கணும், அதில் டொமினண்ட்டை ஃபர்ஸ்ட் எடுக்கணும், அடுத்து R2 எடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 டொமினன்ட் ஜீன்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்ததில் பார்த்தோன்னா 3 டொமினன்ட் ஜீன்ஸ் இருக்கு. ஸோ அப்போது 4 டொமினன்ட் ஜீன்ஸ் இருந்தால் தெரியும் கண்டிப்பாக அது டார்க் ரெட், பேரண்டோட கலர். அடுத்தது பார்த்தோன்னா 3 டொமினன்ட் ஜீன்ஸ். அப்போ கலர் கொஞ்சம் ஒரு டொமினன்ட் ஜீன் குறையும் போது அதோட கலர் குறைவா இருக்கு, டிம்மா இருக்கு. இது மீடியம் டார்க் ரெட். அடுத்தது 2 டொமினன்ட் ஜீன்ஸ் இருக்கும்போது அங்கே என்னது மீடியம் ரெட். ஸோ அதை விட கொஞ்சம் கலர் டிம்மா இருக்கு. ஸோ அடுத்து ஒரு டொமினன்ட் ஜீன்னு வரும்போது அங்கே லைட் ரெட். ஸோ எல்லாமே ரிசசிவ் ஜீன்ஸ், இங்கே டொமினன்ட் ஜீனே இல்லை. ஸோ அப்போது என்னது என்ன கலர், ஒயிட் கலர். ஸோ இதுல என்ன தெரியுது, அந்த டொமினன்ட் ஜீன்ஸ் கேபிட்டல் R1 இருக்கலாம், R2 இருக்கலாம். ஸோ அந்த
ஜீன் தான் வந்து இங்க வந்து கலரை நிர்ணயிக்கிறது. ஸோ இங்க 4மே டாமினன்ட் ஜீன் இருக்கும்போது நல்ல டார்க் ரெட். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா 3 தான் டாமினண்டா இருக்கு. ஸோ மீடியம் டார்க் ரெட். அப்போ அந்த கலருக்கு யாரு காரணம்? கலருக்கு இந்த ஆர் கேபிட்டல் ஆர் டாமினன்ட் ஜீன் தான் வந்து காரணம். ஸோ இதுல வந்து எவ்வளோ ரேஷியோ பார்க்கும்போது 1 வந்து டார்க் ரெட், 4 வந்து என்ன கிடைச்சிருக்கு மீடியம் டார்க் ரெட், 6 வந்து மீடியம் ரெட், 4 வந்து லைட் ரெட், 1 வந்து ஒயிட். ஸோ இது எல்லாமே டைப் ஆஃப் ரெட் இல்லையா? ஸோ அதனால டோட்டல் பண்ணும்போது ரேஷியோ வந்து 15:1. 15 ரெட், 1 வந்து ஒயிட். ஆனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸான ரெட். அது வந்து எதற்கு எப்படி ஒவ்வொரு டொமினன்ட் ஜீனும் குறைய அந்த கலரோட அளவு அப்படின்னா கலரோட திக்னஸ் வந்து குறையுது. ஸோ இதான் காரணம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு இது சார்ட் மாதிரி வரையும் போது என்ன ஷேப் கிடைக்குது? இதில் ஒரு கிராஃப்ல போடும்போது பெல் ஷேப்டு கர்வ் தான் கிடைச்சிருக்கு. அப்படின்னா இப்படி வருது இல்லையா? 1:4:6:4:1. ஆனால் நார்மலாக அந்த ரேஷியோ எப்படி எழுதணும்? 15:1. 15 ரெட், 1 வந்து ஒயிட். இங்கே ரெட் அண்ட் ஒயிட் கலர்ஸுக்கான ஜீனோடைப் பார்க்கலாம். செக்கப் போர்டில் இதில் வந்து 4 டாமினன்ட் ஜீன்ஸ் இருந்தால் அது வந்து டார்க் ரெட் கலர். நெக்ஸ்ட் 3 டாமினன்ட் ஜீன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து மீடியம் டார்க் ரெட். ஸோ இங்கே வந்து டோட்டலாக 3 டாமினன்ட் ஜீன்ஸ் உள்ளது வந்து 4 கிடைக்கும். பட் இங்கே ஏன் 2 ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம்னா இதே மாதிரி ஜீனோடைப் உள்ளது செக்கர் போர்டில் 2 இருக்கும். ஸோ இதே மாதிரி ஜீனோடைப்பு 2 இருக்கும். டோட்டல் வந்து 4. நெக்ஸ்ட் இது வந்து 2 டாமினன்ட் ஜீன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து மீடியம் ரெட். ஸோ இதே மாதிரி 4. நெக்ஸ்ட் இது மாதிரி 1 இருக்கும். அடுத்து இதே 2 டாமினன்ட் ஜீன்ஸ்ல இது வந்து 1. டோட்டல் வந்து 6. அடுத்து வந்து லைட் ரெட் கலர். இதுல வந்து எத்தனை டாமினன்ட் ஜீன் இருக்கும்? ஒரே 1 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2, இது மாதிரி 2, டோட்டல் வந்து 4. நெக்ஸ்ட் எல்லாமே ரிசசிவ் ஜீன்ஸ் உள்ளது ஒயிட். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ல வந்து இது வந்து எதை பேஸ் பண்ணுது? மெண்டலோட லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னா சார்பின்றி ஒதுங்குதல் விதியை தான் பேஸ் பண்ணுது. கேமெட் ஃபார்மேஷன் போது ஜீன்கள் வந்து தனித்தனியாக தான் பிரிந்து போய் அடுத்து F1 ஜெனரேஷன்ல வந்து ரீகாம்பினேட் ஆகுது. ஸோ இங்க வந்து பிளெண்ட் ஆகல, ஜீன்ஸ் வந்து பிளெண்ட் ஆகல, லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ இங்க வந்து கலப்பு பாரம்பரியம் என்ன செய்யல, நடைபெறல. அந்த ஜீன்கள் வந்து அதோட அமைவிடத்திலே இருந்து கூட்டாக இணைந்து வந்து அதோட அந்த வீட் கார்னலோட கலரை வந்து வெளிப்படுத்துது. ஆனா இப்போ ரீசெண்டா வந்து அந்த வீட் கர்னலோட கலருக்கு காரணம் 2 ஜீன்கள் கிடையாது, இன்னொரு ஜீனும் இருக்கு. ஸோ அந்த வீட் கர்னலோட கலருக்கு காரணம் 3 ஜீன்கள்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு கிராஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிராஸ் தான் வந்து என்னது, ட்ரைஹைபிரிட் கிராஸ். ஸோ அந்த 3 ஜீன்கள் வந்து இங்க வந்து ஒன்னு வந்து ஏன்னு எடுத்திருக்கோம், இன்னொன்னு வந்து பி, இன்னொன்னு வந்து சி. ஒவ்வொரு ஜீனுக்குமே எத்தனை அலீல்கள் இருக்கும்? 2 அலீல்கள் இருக்கும். ஸோ டார்க் ரெட் வீட் கார்னலை ஒயிட் வீட் கார்னலோட கிராஸ் பண்ணும்போது F1 ஜெனரேஷன்ல இன்டர்மீடியட் ரெட் கலர் கிடைச்சிருக்கு. நாம இவ்வளவு நேரம் முதல்ல பார்த்தது வந்து டைஹைபிரிட் கிராஸ். ஆனா ட்ரைஹைபிரிட் கிராஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட், ஆனா ஈஸி தான். ஸோ இதுல F1 ஜெனரேஷன்ல அங்க டைஹைபிரிட் கிராஸ்ல F1ல 4 கேமிட்ஸ் வரும். இங்க வந்து 4 கேமிட்ஸ், மேல் 4 கேமிட்ஸ், ஃபீமேல் 4 கேமிட்ஸ். ஆனா ட்ரைஹைபிரிட் கிராஸ்ல இந்த சைடு வந்து 8 கேமிட்ஸ், மேல்ல 8, ஃபீமேல் வந்து 8 கேமிட்ஸ். ஸோ இந்த கேமிட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஸோ இது வந்து F1 ஜெனரேஷன்ல கிடைச்ச இன்டர்மீடியட் ரெட் கலர். ஸோ இது எப்படி கேமிட்ஸ் ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கணும்னா, கேபிட்டல் A கூட கேபிட்டல் B, கேபிட்டல் C கிராஸ் பண்ணும். அடுத்து கேபிட்டல் A, கேபிட்டல் B, ஸ்மால் C. ஸோ அது 1, 2H. நெக்ஸ்ட் ஸ்மால் A எடுக்கணும். ஸ்மால் A, கேபிட்டல் B, கேபிட்டல் C. நெக்ஸ்ட் ஸ்மால் A, கேபிட்டல் B, கேபிட்டல் B, கேபிட்டல் C. ஸோ 4 கிடைச்சிருச்சுன்னா அடுத்து ஈஸி தான். ஸோ இதுல நம்ம இந்த 4ல கேபிட்டல் B தான் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு பதிலா அடுத்த 4ல வந்து கேபிட்டல் Bக்கு பதிலா ஸ்மால் B போட்டாலே அடுத்த 4 கிடைக்கும். ஸோ டோட்டல் வந்து எப்படி 8 கேமிட்ஸ், இப்படி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்
4னா 4லேருந்து இதில் எங்கெல்லாம் கேபிட்டல் பி போட்டிருக்கோமோ சென்டரில் போட்டிருப்போம் அந்த இதை இங்கே வந்து எப்படி வரும் ஸ்மால் பி வரும். ஸோ அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 8 கேமிட்ஸை இப்படி போட்டு செக்கர் போர்டில் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 8 கேமிட்ஸ் போடும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிறது 3மே டொமினன்ட் ஜீனாக இருக்கணும். டொமினன்ட் ஜீன்ஸை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். 3 டொமினன்ட் ஜீன் உள்ள கேமிட். அடுத்து வந்து 2 டொமினன்ட் ஜீன் உள்ளதை வரிசையாக எடுத்துக்கணும். அடுத்து தான் ஒரு டொமினன்ட் ஜீன். லாஸ்ட் ஃபைனல் வந்து ரிசசிவ். அந்த 4 கேமிட்ஸ்லேயே அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டில் வந்து இந்த 3மே டொமினன்ட் ஜீன் இல்லை, அதை ஃபர்ஸ்ட் காலம். நெக்ஸ்ட் 2 டொமினன்ட் ஜீன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை அடுத்தடுத்த காலம். அடுத்து ஒரு டொமினன்ட் ஜீன். லாஸ்ட் ஃபைனல் வந்து எனது ரிசசிவ் ஜீன் உள்ளது. அப்படி போடும்போது ரேஷியோ எப்படி கிடைக்குது. ஸோ இங்கே வந்து ரேஷியோ 63:1. 63:1. 63 வந்து ரெட் கலர், 1 வந்து எனது ஒயிட் கலர். ஸோ 1 வந்து டார்க் ரெட். எல்லாமே டாமினேட் இருக்கும். நெக்ஸ்ட் மாடரேட் ரேட்டு. அது 5 தான். 5 அலீல்ஸ் தான் டாமினேட். ஃபர்ஸ்ட் 6, அடுத்து 5, அடுத்து 4 டாமினேட்டாக இருக்கணும். 4 அலீல்ஸ், அடுத்து 3, அடுத்து 2, அடுத்து 1, அடுத்து எல்லாமே ரிசசிவ் அலீல். ஸோ இந்த மாதிரி ரேஷியோ கிடைக்கும். ஸோ வாட் இஸ் த ரேஷியோ? 63:1. நெக்ஸ்ட் இது தவிர ஹியூமன் பீயிங்ஸில் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஸ்கின் கலர் ஆஃப் ஹியூமன். ஸோ அங்கே வந்து மெலனினோட அளவை பொறுத்து தான் ஸ்கின் கலர் அமையும் இல்லையா? அங்கே வந்து ஸ்கின் கலரை டிட்டர்மைன் பண்ணுறது 3 ஜீன்ஸ். ஸோ அதனால அதையும் வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம முதல்ல பார்த்து ட்ரை ஹைப்ரிட் கிராஸ் மாதிரியே வரும். இங்கே வந்து 2 ஜீன்ஸை கன்சிடர் பண்ணி கிராஸ் பண்ணும்போது ஃபார் ஈஸியாக இருக்கிறதுக்காக அப்படின்னா நீக்ரோ கலரும் டார்க் பிளாக் கலரும் அல்பினோ, நோ மெலனின் பிக்மெண்ட் குறைவாக இருக்கிறது ஒயிட். ஸோ இதை கிராஸ் பண்ணும்போது F1 ஜெனரேஷனில் மில்லட்டோனா இது நீக்ரோ கலர் அப்படின்னா பிளாக் கலருக்கும் ஒயிட் கலருக்கும் இடைப்பட்ட கலர் கிடைக்குது. ஸோ இதான் வந்து என்னது மில்லட்டோ. ஸோ இதுவும் வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸுக்கு எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் ஐ கலர் இன் ஹியூமன் பீயிங்ஸ். இதுவும் வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸுக்கு. இந்த ஐ கலரையும் டிட்டர்மைன் பண்ணுறது மோர் தென் 1 ஜீன். ஸோ இதுவும் வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸுக்கு எக்ஸாம்பிள் தான். ஐ கலரை டிட்டர்மைன் பண்ணுறது பிக்மெண்டேஷன் இன் த ஐரிஸ். பிக்மெண்டோட அந்த மெலனின் பிக்மெண்டோட அளவு வந்து எவ்வளோ ஐரிஸ் பகுதியில் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஐ கலர் அமையும். ஸோ இதையும் கண்ட்ரோல் பண்ணுறது மோர் தென் 1 ஜீன். ஸோ இதுவும் வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸுக்கு எக்ஸாம்பிள் தான். Thank you, students.